அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு திடீர்னுட்டு பார்த்தீங்கன்னா சேவை கத்திக்கிட்டு இருந்துச்சு, கோழி காணோம். நானும் வந்து எங்கடாவது தேடுன்னு தேடிட்டு இருந்தா இந்த பாய் இருக்குல்ல, இந்த பாய்க்குள்ளார போய் உக்காந்து முட்டையை போட்டு உட்காந்துருக்கு. என்னென்ன ராவடி பண்ணது பார்த்தீங்களா? இதை அடைச்சி வைக்கணுங்க, கரெக்டாக பார்த்து பிடிச்சி வைக்கணும். முட்டை போடுறப்ப இதை கரெக்டாக பார்த்து அடைக்கணும். அங்கே போய் முட்டையை போடுது. நான் முட்டை போடுறதுக்கு முன்னாடியே வந்து தூக்கிடலான்னு பார்த்தேன். நாளைக்கு பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு போகிறேன். வா, பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு போனால் தான் வேலைக்கு ஆகும். எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ராவடி பண்ணி வைக்கிறான். ஸோ இந்த முட்டையை கொண்டு போய் இங்கே வைக்கணும். வச்சுட்டு அதை கரெக்டாக ஒழுங்கு பண்ணணுங்க. நீ வேறு எங்கேயும் போய் முட்டை போடாத அளவுக்கு அதை சரி பண்ணி அதை ஒழுங்கு பண்ணி வைக்கணும். வச்சுட்டு அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும்னா, இன்னும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீ ஏண்டி நீ கூண்டு கூட்டலையா? கூண்டு கூட்டாமல் போயிட்டாங்க. இந்த இது பண்ணியிருந்துருப்பேன். மாடி சரி, வா 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 வா. கச்ச 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 கச்சன்னு இருக்கு. இதுலலாம் ஒன்றும் இல்லைவா? இந்த இது தூக்கி புதிக்கு ஒட்டணும்னா இதை திண்டிகிட்டு இருப்பாங்க. ஓ, அதை சாப்பிடு. அப்புறமேட்டு உனக்கு தீனி கொண்டு வந்து போடுறேன். ஏய் போட, இது உடனே இது இங்கே வந்துடும். போ, இல்லை அம்மாடி நம்மளை தள்ளி விட்ருவாங்களாட்ட தெரியுது. அதுங்கள்கிட்டயே வந்து சண்டைக்கு போகிறது. போ 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 போ, வெளில போ வெளில போ வெளி டே டே போ போ போ. இல்லை இப்போ எப்படி வருவீங்க? இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு சமாளிக்கிறது பெரிய ரவுடியாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த கருப்பு கோழி போட்ட முட்டைங்க. அதுதான் நான் ஏமா போயிடுச்சு. ஆனால் வந்து நான் இந்த முட்டையை வேஸ்ட் பண்ணுறத ஐடியா இல்லை. கையோட ஒரு மினி இன்குபேட்டர் ஒன்று ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு 4 6 8 9 முட்டை இருக்குது. கையோட ஒரு மினி இன்குபேட்டர், ஒரு 20 எக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு இன்குபேட்டர் ஒன்று ஆர்டர் போட்டேன். அதை போட்டு இதோட பேட்ச் எடுக்கணுங்க. ஏன்னா அந்த கருப்பு கோழி வந்து ஒரு அருமையாக இருக்கும் அதோட ப்ரீடு. ஸோ அதுக்காண்டி அதை இது பண்ணியாச்சு. இவளை தூக்கி அடைச்சி விட்டு அந்த கோழியை ரிலீஸ் பண்ணிடலாம். இதை அடைச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த கோழி கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அன்றைக்கி இது குஞ்சு எதுவும் பொறுத்திருக்கா? கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த இதுதான் எப்படி போச்சு, அந்த நியாயமாக போயிடுச்சு. சரி, இந்த வெள்ளைக்கோழி போட்டதை இங்கே வச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படி நாளைக்கு நாளை கழிச்சு கூட இன்குபேட்டர் வந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம். அதை நான் வெளில வரல. இது கொஞ்சம் எதுவும் போட்டிருக்க. இதெல்லாம் நல்லா ஜம்முன்ட்டு வந்துருச்சு. அதுக்குள்ளே இப்போ 4 நாள் இருக்கும்ல, நல்லா ரக்கையெல்லாம் வந்துருச்சு, சைஸ் வந்துருச்சு. இல்லை குஞ்சு எதுவும் பொறிக்கல. அவள் வீட்டுக்கு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கா உள்ளார. சரி பார்ப்போம். இது வந்து க்ளீன் பண்ண சொல்லலாம். இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அங்கிட்டு நம்ம தூக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
நம்ம அலிபாய் இப்போல்லாம் வந்து கூப்பிட்டா தனி தான் கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்குது. ஆனால் அப்போ அவங்க மேலே விட்டாங்கன்னா வந்துருச்சுங்க, கீழே போயிருச்சாட்ட தெரியுது. நான் வந்துட்டு சவுண்ட் விட்டேன், அலிபாய் உடனே அப்படி அந்த மணி ஆட்டி சவுண்டு காட்டிடுச்சு. கத்திச்சா காணா. நான் அங்கிட்டு இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா கீழேருந்து சவுண்ட் விட்டா. நினைக்கிறான் பார்த்தீங்களா? கத்திச்சா காணா. கத்திச்சாங்கடா. ஆ கத்திச்சாமா. கத்திஜா இங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அலிபாய் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. மேய்ங்க நல்லா. ஏன் இங்கே வந்து சிக்கிட்டீங்களா? ஆ ரொம்ப கீழே போயிடாதீங்க. மாலை இது இன்றைக்கி நல்ல வெயிலுங்க, அருமையான ஒரு வெயில். அங்கே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. சீலரி பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அதான் அந்த வெயிலுக்கு, இந்த செடிக்கு, அங்கிட்டு பின்னாடி இருக்கிற அந்த மலைக்கு சூப்பராக இருக்குது. ஸோ வெயில் நல்லா அடிக்குது. மழை எதுவும் மறுபடியும் போடாமல் இருந்துச்சுன்னா சரி, நல்லா மேய்வானுங்க. இது கத்திஜாக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நல்லா தான் இருக்குது, சாப்பாடெலாம் நல்லா தான் இருக்குது. இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியான மாதிரி தெரியுது. இந்த ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட விட்டு இங்கே வருங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் முடி வருது. இதில் வருது, இந்த இங்கிட்டலாம் கொஞ்சம் முடி வருது. முன்னெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. பார்ப்போம், எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், அப்படி தானே? அந்த கோழி அவ்வளோ தூரம் பொத்தி வச்சுருந்தோம். கடைசியில் எப்படி போச்சுன்னே தெரியல, போயிடுச்சு. கண்ணை மிக்கிற நொடியில் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ போய் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு. நம்ம கோழிங்க வெளில வராமல் இருக்கிறதுக்காண்டி அந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கவரு, அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து கட்டி விட்டுலான்னு சொல்லி போட்டு காலையிலே கடையிலேருந்து வரப்போ கட்டு கம்பி வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நம்ம வர்றப்பயே ராவடி பண்ணுறது, உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. அடடா, ஒன்றும் தண்ணி வைக்கலைங்க இவருக்கு. அது மறந்துட்டேன் பார்த்தீங்களா, தண்ணி வைக்க. அவள் போய் உள்ளார உட்காண்டாளா, போடா ஓடி அங்கிட்டு போ, அங்கிட்டு. இது கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டிக்கலாம். எல்லாம் இங்கே வேகாலாக போச்சு. கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டி விட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்க டைட்டாக கட்டியாச்சு. எங்கிட்டும் பெண்டாகாத அளவுக்கு கையோடு போய் உங்களுக்கு தண்ணி வந்துடலாம். கொத்தரக்காண்டியே தான் வருவா. ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு நீ உள்ளார தான் இருந்தானும். க்ளீன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அமுக்கிட்டு உள்ளார எரி, அதுக்கப்புறம் உனக்கு தூக்கி வெளியே விட்றேன், சரியா? ஓகே, போகலாம். அடுத்து நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இன்குபேட்ரு.
நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு வந்துடும். வந்துச்சுன்னா அடுத்தது தான், அதை இன்குபேட்டர் செட் பண்ணி அந்த முட்டையெல்லாம் வச்சு எடுக்கணும். நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சுங்க. இன்னைக்கு காலையில் கொஞ்சமில்ல ஒரு வார்த்தை முடிச்சிருப்பான். அதனால் இவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டோம்னா கட்டி வச்சிட்டோம். இவன் தான் வந்து இந்த வேலையை பானாட்ட தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட பையனும் இல்லை. எப்படி போய் பிடிச்சிச்சின்னு தெரியல. விளையாட்டு எதுவும் பிடிச்சி சாவடிச்சிச்சா என்னன்னு தெரியல. பிடிச்சி கட்டி வச்சிட்டேன். நான் சாயங்காலம் அவுத்துட்டு மறுபடியும் காலையில் பிடிச்சி இனிமேல் கட்டி வைக்கணும் இவனை. இல்லைன்னாட்டி அவ்வளோதான், கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த நார்மலாக இந்த கோழி தீனி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டால் நல்லா சாப்பிடுது. மீனார் வாங்கிட்டோம். ஓடா இல்லை குழந்தைங்க சாப்பிட்றப்போ நீ தான் ஊரே போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்டோம், நல்லா சாப்பிடுது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நல்லா அந்த ரக்கையெல்லாம் சீக்கிரம் வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். அது எனக்கு அப்படி தோணுதா இல்லை உண்மையாலுமே அப்படி தான் வந்திருக்க? ஏன்னா இப்போ இறக்கி விட்டு ஒரு 4 நாள் மீறி போனால் 5 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரக்கையெல்லாம் நல்லா வந்திருக்கு. அது என் மைண்டுக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த முட்டைக்கு மட்டும்தான் வந்து அந்த கருப்பு கோழி விட்டுருந்த முட்டையை எடுத்து தனியாக வச்சுருக்கோம். போட்டேன், இன்குபேட்டர் ஆர்டர் போட்டேன். ஆனால் அதோட முட்டையை நான் வேஸ்ட் பண்ணுறதா ஐடியாவே இல்லை. அதை வந்து எப்படியாச்சும் அதில் ஒரு 2 குஞ்சாச்சும் எனக்கு இறங்கினா போதுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஒரு நல்ல ப்ரீடுங்க. அந்த பிளாக்கு எனக்கு ரொம்ப ரேரு. இந்த கருப்பு இருக்குது பாருங்கள், இது அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இது அது குஞ்சு பொரிச்சது கருப்பு இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க திறந்து விட்டா இப்போ வந்து தீனி திண்டுட்டு போவான். இப்போ பிள்ளைங்க சாப்பிட்டோம். இவ்வளோ பாவம் காலையிலேருந்து சாப்பிடல அவ்வளோக்கா. இது ஆட்டு தீனி கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. ஆட்டு தீனி நல்லா சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்டுட்டு அது நம்ம மணி என்ன மணி 3 ஒரு 3:30 மணிக்கு எல்லாத்தையும் திறந்து உள்ளார விட்டுருலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ஆகிட்டாங்க. ஆட்டை கொண்டு வந்து அடைச்சேன். இவங்க 2 பேத்தையும் லைட்டாக துரத்துனேன். எல்லாம் ஓடியாண்டாங்க பட்டுன்ட்டு. முதல்ல எல்லாம் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிக்கலாம். ப்ரௌனு அது ஒன்று அடையில் உட்காந்துருக்கு. சேவல் இருக்குது, 3 வாத்து இருக்குது, புது கோழி 2, இது ஒன்று, இங்கே கருப்பு அங்கே இருக்கா, கினி கோழி இருக்கா. ஓகே, எல்லாம் வந்துட்டாங்க. பாய்.